பாதிக்கு நான் யாருங்கிற விஷயம் மறந்திருந்தாலும் அவர் என் மேல வச்சிருக்கிற உண்மையான பாசம் அப்படியேதான் இருக்கு. எனக்காக எதை பத்தியும் யோசிக்காம கோயில சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. இவரை மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைச்சதே நான் வாங்கிட்டு வந்த வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ அவரும் நானும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. எனக்கு ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு. எந்த சூழ்நிலையிலயும் இவங்க யாரையும் நான் இழந்துடக்கூடாது. இவங்களோட சந்தோஷமா ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீதான் வழி காட்டணும். ஆதிய சுத்தி நடந்துட்டு இருக்கிற சூழ்ச்சிகள் எதுவும் தெரியாம அவர் அவங்க எல்லாரையுமே நல்லவங்க நம்பிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட இருந்து அவரை காப்பாத்தி அவரோட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நீதான் வழி காட்டணும். பாரதி, நாங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். மனசு நிறைஞ்சிருக்கு. ஆனா எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க பாரதி. என்ன ஆனாலும் சரி, அவர் சொன்ன எல்லா பரிகாரத்தையும் நான் உங்களுக்காக அம்மனுக்கு செய்வேன். அந்த அம்மன் கிட்ட போராடி உங்க உடம்புல இருந்து அம்மையை நான் இறக்கியே தீருவேன். அந்த அம்மன் கண்டிப்பா எனக்கு பதில் சொல்லுவான்னு நான் நம்புறேன். சொல்லித்தான் ஆகணும். நானா அம்மனான்னு பார்க்கறேன். கடவுள் கூட நாம போட்டி போட முடியாது சார். போட்டி இல்லை பாரதி, இது அம்மன் மேல நான் வச்சிருக்கிற முழு நம்பிக்கை. மனசார உங்களுக்கு இதெல்லாம் சரியாகணும்னு நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன். தம்பி, கோவிலில் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க போய் அந்த அன்னதான சாப்பாட்டை வாங்கிட்டு வந்து நீங்களும் சாப்பிடலாம், அவங்களுக்கும் கொடுக்கலாம். சரிங்க சாமி, போயிட்டு வந்துடுறேன். ஆதித்யா, தமிழ், நாங்க வாங்க இப்படி வந்து உட்காந்து சாப்பிடுங்க. பாரதி, நமக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பாக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? எனக்கும் சில சமயங்கள்ல அப்படிதான் தோணுது தமிழ். ஆனா அத பத்தி அவர்கிட்ட என்னால நேரடியா கேட்க முடியலையே. அவருக்கு உண்மை தெரியுங்கிற மாதிரி நான் ஏதாவது கேட்க போய் அவருக்கு அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா தமிழ், அவருக்கு என்ன பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. பாரதி, இந்தாங்க பாரதி, சாப்பிடுங்க. சரி சரி, நீங்களா சாப்பிட வேண்டாம், ரொம்ப சூடா இருக்குன்னு நினைக்கிறேன். நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். இல்ல சார், வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். பாரதி, சொன்னா கேளுங்க. உடம்பு முடியாம இருக்கீங்க. இந்த மாதிரி சமயத்துல இதெல்லாம் பண்றதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. தட்டை கொடுங்க. சாப்பிடுங்க.
இந்த கோயில் தானே மித்ரா? ஆனா எங்க இருக்காங்க? வா உள்ள போய் எங்கேயாச்சும் பார்த்தா தெரிய போகுது. வா போய் பார்க்கலாம். ஐயோ மித்ரா, ஆதி என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு? இப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி பாரதிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு. குடும்பமா வந்து இங்க உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் அவர் என்ன முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்காரா? அந்த பாரதிக்கு அம்மா போட்டும் ஆதி பாரதியை விட்டு போகல. பாரதிக்கு பிரச்சனை கொடுக்க கொடுக்க இன்னும் ஆதியோட நெருக்கமா தான் போயிட்டு இருக்கா. இத இப்படியே விடக்கூடாது நந்தினி. இவ வெட்ட விட்டு வளர்ந்துகிட்டே இருக்கா. ஆமா, இவள மொத்தமா அழிச்சாகணும். அதுக்கு இது ஒண்ணுதான் நமக்கு வழி. தம்பி சாப்பாடு கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் சாமி. தம்பி அடுத்தது நீங்க இவங்களுக்காக உடம்பு சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு வரவங்க கிட்டலாம் கையேந்தி யாசகம் வாங்கணும். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? பாரதிக்காக ஏதோ பிச்சைக்கார மாதிரி கோவில் வாசல்ல நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. மித்ரா, எனக்கு என்னமோ ஆதி இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா ஒருவேளை பாரதி பொண்டாட்டின்னு தெரிஞ்சுதான் பண்றாரோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்ல அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல நந்தினி. பாரதி ஆதி கிட்ட உண்மையை சொல்லிட்டா கண்டிப்பா ஆதி பாரதியை வெறுத்துருவாரு. இது அவளுக்கு தெரியும். அதனால அவளை பத்தில நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல. சரி, நம்ம ஏற்பாடு பண்ணோம்ல, அவன் வந்துட்டானா இல்லையா? வந்துட்டேன்னு தான் சொன்னா மித்ரா.